அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்படும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிறப்பவம் பொறாது பேதுரல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கின்றேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். காட்டுகின்ற உவர்கடல் போல் கலைகளிலும் செல்வ களிப்பினிலும் சிறந்து மிக களித்து நிறைகிறேன். நீட்டுகின்ற ஆபத்தில் ஒரு சிறிதும் உதவேன். நெடுந்தூரம் ஆழ்ந்து உதவா படுங்கிணறு போல்வேன். ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன். அச்சமில்லேன், நாணமில்லேன், அடக்கம் ஒன்றும் இல்லேன். கூட்டுகின்ற உலகிடை நான் ஏன் பிறந்தேன். நினது குறிப்பறியேன், மன்றில் நடங்குளவு குலமணியே. இதுதான் இந்த 10வது பாடல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளல் பெருமான் பெரிய அளவில் உள்ள உப்பு நீர்க்கடலை போல பல்வேறு கலைகளை பயின்று அதனால் உண்டான செருக்கினாலும் அதன் மூலம் ஈட்டிய செல்வங்களினாலும் சிந்தை களிப்புற்று நிறைபவனாகவும் கடுமையான ஆபத்தில் சிக்கி தவிர்ப்பவர்களை பார்த்து மனம் இறங்காதவனாகவும் மிக நீண்டு யாருக்கும் உதவாத பாலுங்கிணறு போன்றவனாகவும் அண்ட சராசரங்களையும் ஆட்சி செய்கின்ற இறைவனின் அருட்பெருமைகளை அறிந்து கொள்ளாதவனாகவும் இந்த அறியாமையை கண்டு சிறிதும் அச்சப்படாதவனாகவும் வெட்கப்படாதவனாகவும் அடக்கம் சிறிதும் இல்லாதவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேன். நின்னுடைய திருவுலக் கருத்தை அறியேன். சிற்றம்பலத்தில் விளங்குகின்ற உயர்ந்த மணிபோல் திகழும் இறையே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் மூலமாக தன்னை நொந்து கொள்கிறார். இதெல்லாம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான். இதெல்லாம் நமது குறைகளை அவரது குறைகளாக எடுத்துக்கொண்டு இறைவனிடம் இதுபோல் குறைகள் இருந்தால் நான் உனது நிலையை, அதாவது இந்த அருளை பெற முடியாது, அதனால் இந்த குறைகளை எல்லாம் நீக்கி அருள வேண்டும் அப்படின்றதான் இந்த பாடலுடைய அந்த கருத்து. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு வரிகளுக்கா பார்ப்போம். காட்டுகின்ற உவர்கடல் போல் கலைகளிலும் செல்வ களிப்பினிலும் சிறந்து மிக களித்து நிறைகின்றேன். அதாவது அந்த பெரிய கடல் மாதிரி ஏகப்பட்ட கலைகளை பயின்று எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் இதிலெல்லாம் வல்லவன் அப்படின்னு ஒரு இருமாப்பு, ஒரு செருக்கு, அது அது மட்டும் இல்லாமல் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த பொருளினால் ஒரு டாம்பிகமாக வாழ்கிறது. எனக்கு தான் எல்லாம், நான் தான், ஏன்னா எனக்கு பணம் இருக்குது, அந்த கலைகள் கற்றுக்கொண்டதுனால அந்த செருக்கு, அந்த பெருமை இதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் தான் எனக்கு போதும் வாழ்க்கையில் அப்படின்னு இதிலேயே நிறைவாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அதை சொல்கிறாங்க. அப்புறம் ஆபத்தில் நீட்டுகின்ற ஆபத்தில் ஒரு சிறிதும் உதவேன். எதிர்பட்ட ஒரு ஜீவன் வறுமையில் வர்றவனை ஒரு சின்ன உதவி கூட செய்யணுன்ற அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கின்றேன் அப்படின்றாங்க. அடுத்து, ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன். அச்சமில்லேன், நாணமில்லேன், அடக்கம் ஒன்றும் இல்லேன். இப்போ இந்த பதிவில் நம்ம இதுக்கு மட்டும் பார்ப்போம் விளக்கம். அதாவது, ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன். அச்சமில்லேன், நாணமில்லேன், அடக்கம் ஒன்றில்லேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 10 பாடல்கள், அதுக்கு முன்னாடி ஆற்றாமையில் பார்த்த 10 பாடல்கள், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமான் பலவிதமான நமது கெடுகுணங்களை சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு வர்றோம். சரி, அப்போ வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய அருட்பெருமைகள் என்ன
அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் நிறைய பாடல் பாடியிருக்கிறாங்க. அதில் சில பாடல்களை பாடி நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். அது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன். அப்போ நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கிறோம் அப்படின்னோம்னா, நாம் அந்த வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், அந்த ஆண்டவர் ஒருவரே இருக்கிறாருன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு, ஏன் வள்ளல் பெருமான் அவரை மிக உயர்வாக சொல்கிறாங்க அப்படின்னா காரணம் இருக்குது. அதை ஃபுல்லாக அவரே பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ அதை படிக்கும்போது, அந்த பாடல்கள்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஏன் வள்ளல் பெருமான் இவ்வளோ உயர்வாக சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் எல்லாம் முழுதும் அனுபவிச்சிருக்கிறாங்கன்னா உள்ள கலப்பே ஏற்பட்டுருச்சு. இதைத்தான் நம்மளையும் செய்ய சொல்கிறாங்க. இந்த சுத்த சன்மார்க்கத்தில் மேம்போக்காக இருக்கிறது இல்லை, கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல். அதாவது எப்படி வச்சுருக்கிறாங்க, ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல். அப்போ அந்த கடவுளுடைய நிலை என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ அதனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பிடிப்பே ஏற்பட்டு அந்த உயர்வை நோக்கி நம்ம போவோம். அது இல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேம்போக்காக இருந்துட்டு போயிடுவோம். அதனால தான் வள்ளல் பெருமான் இவ்வளவு தெளிவாக திருவருட்பா ஃபுல்லாக எல்லா பாடல்களிலையும் மரணமில்லா பெருவாழ்வை சொல்லிகிட்டே வரும்போதும் அந்த இறைவனுடைய பெருமைகளையும் சொல்கிறதுக்கு எங்கேயுமே தவறலை, சிறப்பாகவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த பாடல்களில் ஒரு 3-4 பாடல்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். இதை படிக்கிறதுக்கு மூலமாக எல்லாமே புரிகிற மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதை நான் வரிசையாக வாசிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆஹா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் என்னென்ன குணங்களோடு இருக்கிறாரு, அவருடைய பெருமைகள்லாம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். அம்பலவாணர் வருகை அப்படின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாரீர் சிதம்பரவல்லி சிவகாமவல்லி மணாளரே வாரீர். வாரீர் சிதம்பரவல்லி சிவகாமவல்லி மணாளரே வாரீர், மணிமன்ற வாணரே வாரீர். அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவரே திரு அம்பலவாணரே வாரீர், அன்புடையாளரே வாரீர். அச்சம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டு அருளிய அந்தனரே இங்கு வாரீர், அம்பலத்தையரே வாரீர். அன்புருவானவர் இன்புரு உள்ளே அறிவுரு வாயினீர் வாரீர், அருட்பெரும் ஜோதியீர் வாரீர். அண்டங்களெல்லாம் அணுவில் அடக்கும் அருட்பெரும் சித்தரே வாரீர், அற்புதரே இங்கு வாரீர். அம்மையுமாய் எனக்கு அப்பனுமாகி என் அன்பனும் ஆயினீர் வாரீர், அங்கனரே இங்கு வாரீர். அப்பனி பொன்முடி அப்பன் என்று ஏத்து மெய் அன்பருக்கு அன்பரே வாரீர், இன்பம் தர இங்கு வாரீர். அப்பனி பொன்முடி அப்பனென்று ஏத்து மெய் அன்பருக்கு அன்பரே வாரீர், இன்பம் தர இங்கு வாரீர். அச்சுதர் நான்முகர் உச்சியில் மெச்சும் அடிக்கமலத்தீரே வாரீர், நடிக்க வல்லீர் இங்கு வாரீர். கண்ணணையீர் உம்மை காண என் ஆசை கடல் பொங்குகின்றது வாரீர், உடல் தங்குகின்றது வாரீர். கட்டிக்கொண்டு உமை கலந்து கொள்ளல் வேண்டும், காரணரே இங்கு வாரீர், பூரணரே இங்கு வாரீர். இப்போ நான் படித்த இந்த அம்பலவாணர் வருகையில் இதுலேயும் அகவல்ல எப்படி முதல்ல அந்த அகர வரிசையில் எழுதியிருப்பாங்களோ, ஆனா அவனா ஈனா ஈனா ஊனா ஊனா ஏனா ஏவனா அந்த ஆர்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த அம்பலவாணர் வருகையிலையும் ஆ ஆ இ இ உ உ அப்படியே எழுதிட்டே வர்றவங்க கடைசியில் அந்த அகவலில் இருக்கிற மாதிரி அந்த அக்குன்ற இடம் வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா, கண்ணணையீர் உம்மை காண என் ஆசை கடல் பொங்குகின்றது வாரின்னு சொல்கிறாங்க. அப்போயே அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த அக்குன்னு சொல்லி இந்த ஆயுத எழுத உபயோகப்படுத்தலை, கண்ணணையீர்னு தான் சொல்கிறாங்க. அந்த கண்ணுக்கு அந்த அந்த நெற்றிக்கண்ணை தான் சொல்கிறாங்க, அதாவது புருவ மத்தி அந்த இடத்த தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அந்த அக்குன்ற இடம் வரும்போது அந்த கண்ணணையீர்னு சொல்கிறாங்க. அங்கேயும் என்ன சொல்கிறாங்க, திருன்னு போடுவாங்க. அங்கேயும் அக்கனா வராது, வரைக்கும் சொல்லுவாங்க. அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வலுத்து மற்பெரும் ஜோதி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது அக்கண்ணா வர இடத்துல திரு அப்படின்னு அந்த இடத்துல அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே கண்ணணையீர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுற போட்டிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து அம்பலவாணர் அணைய வருகை. அணையவாரீர் என்னை அணையவாரீர்,
அணிவளர் சிற்றம்பலத்தீர் அணையவாரீர். இயற்கை உண்மை வடிவினரே அணையவாரீர். எல்லாம் செய் வல்லவரே அணையவாரீர். இயற்கை விளக்கத்தவரே அணையவாரீர். எல்லோர்க்கும் நல்லவரே அணையவாரீர். இயற்கை இன்பமானவரே அணையவாரீர். இறைமையெல்லாம் உடையவரே அணையவாரீர். இயற்கை நிறைவானவரே அணையவாரீர். என்னுடைய நாயகரே அணையவாரீர். உலகமெல்லாம் உடையவரே அணையவாரீர். உண்மை உரைக்கின்றவரே அணையவாரீர். கலகம் மறுத்து ஆண்டவரே அணையவாரீர். கண்ணணைய காதலரே அணையவாரீர். அழகறையா பெருமையரே அணையவாரீர். அற்புத பொற்ஜோதியரே அணையவாரீர். இலகு சபாபதியவரே அணையவாரீர். என்னுடைய நாயகரே அணையவாரீர். பொதுவில் நடிக்கின்றவரே அணையவாரீர். பொற்புடைய புண்ணியரே அணையவாரீர். மதுவில் இனிக்கின்றவரே அணையவாரீர். மன்னிய என் மன்னவரே அணையவாரீர். விதுவின் அமுதானவரே அணையவாரீர். மெய்யுரைத்த வித்தகரே அணையவாரீர். இது தருணம் இறையவரே அணையவாரீர். என்னுடைய நாயகரே அணையவாரீர். அப்படியேவும் அம்பலவாணர் ஆட வருகை அப்படின்ற தலைப்பில் ஆடவாரீர் என்னோடு ஆடவாரீர். அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரீர். தன்மை பிறர்க்கு அறிவறியீர் ஆடவாரீர். தனித்தலைமை பெரும்பதியீர் ஆடவாரீர். வன்மை மனத்து அவர்க்கு அறியீர் ஆடவாரீர். வஞ்சமிலா நெஞ்சகத்தீர் ஆடவாரீர். தொன்மை மறை முடியமர்ந்தீர் ஆடவாரீர். துரிய பதம் கடந்தவரே ஆடவாரீர். இன்மை தவிர்த்து என்னை மணந்தீர் ஆடவாரீர். என்னுடைய நாயகரே ஆடவாரீர். திருவாளர் போற்ற என்னோடு ஆடவாரீர். திருவனையார் வாழ்த்த இங்கே ஆடவாரீர். பெருவாய்மை பெருந்தகையீர் ஆடவாரீர். பேராசை பொங்குகின்றேன் ஆடவாரீர். உருவாகி ஓங்குகின்றீர் ஆடவாரீர். உத்தமரே இது தருணம் ஆடவாரீர். இருவாணர் ஏத்த நின்றீர் ஆடவாரீர். என்னுடைய நாயகரே ஆடவாரீர். கள்ளமொன்றும் அறியேன் நான் ஆடவாரீர். கை கலந்து கொண்டீர் என்னோடு ஆடவாரீர். உள்ளபடி உரைக்கின்றேன் ஆடவாரீர். ஆசை பொங்குகின்றது ஆடவாரீர். தள்ளறியேன் என்னோடு இங்கே ஆடவாரீர். தாழ்கில் இறையும் தரியேன் ஆடவாரீர். எண்ணல் அறுத்து ஆண்டு கொண்டீர் ஆடவாரீர். என்னுடைய நாயகரே ஆடவாரீர். அப்புறம் ஜோதியுட் ஜோதி. ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுட் ஜோதி. சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பலபல வேறென்று காட்டி சித்தெல்லாம் தந்தது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. சொல்வந்த அந்தங்கள் ஆறும் ஒரு சொல்லாலே ஆம் என்ற சொல்லாலே வீரும். செல்வம் கொடுத்தது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. தங்கோல் அளவெனக்கு ஓதி சுத்த சமரச சத்திய சன்மார்க்க நீதி செங்கோல் அளித்தது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தே தீபத்தை வைத்தது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. வருவித்த வண்ணமும் நானே இந்த மாநிலத்தே செய்யும் வண்ணமும் தானே தெரிவித்து அருளியது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இப்படியே நிறைய பாடல்கள் பாருங்கள். இந்த பாடல்கள் எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அவர் என்னென்ன மாதிரி பெருமைகள், நம்ம எவ்வளவு சிறுமைகளையும் எவ்வளவு குணக்குற்றங்களையும் நம்மளுடைய குற்றங்களை இந்த ஆற்றாமையிலையும் இதுவரைக்கும் இந்த பிறப்பவும் பொறாது பேதுரல் இந்த தலைப்பின் கீழையும் நிறைய நம்மளுடைய கெடு குணங்களையும் நம்மளுடைய தீய பண்புகளையும் பற்றி பார்த்தோம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய இந்த அருட்பெரும் ஜோதி என்ன மாதிரிலாம் இருக்குன்னு பாருங்கள்.
அவர் எப்படிலாம் அவருக்கு வந்து உதவி பண்ணியிருக்குது, என்னென்னலாம் கருணையோடு இருக்குது அப்படின்லாம் நிறைய பாடல்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட நிறையா இருக்குது. இன்னும் கூட இந்த பாட்டு கூட பாருங்கள், அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வஞ்சமிலா நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். துய்யர் அருட்பெரும் ஜோதியார் நம்முடைய அப்பர் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். மண்ணில் நம்மை ஆண்ட வள்ளலார் நம்முடைய அண்ணல் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். இப்புவியில் நம்மை என்று கொண்டு ஆண்ட நம் அப்பர் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். ஜோதி அருட்பெரும் ஜோதியார் நம்முடைய ஆதி இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். தாண்டவனார் என தான் தடுத்து ஆட்கொண்ட ஆண்டவனார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். வன்பர் மனத்தை மதியாதவர் நம் அன்பர் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். நம்மை ஆட்கொள்ள நடம்புரிவார் நமது அம்மையினோடு இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். பாடுகின்றார்க்கு அருள் பண்பினர் ஞானக்கூத்து ஆடுகின்றார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். நீலவல்லார்க்கு மேல் நீலவல்லார் நம்மை ஆளவல்லார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். இன்புடையார் நம் இதயத்து அமர்ந்த பேர் அன்புடையார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். செறிவுடையார் உளத்தே நடம் செய்கின்ற அறிவுருவார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். பாருங்க, இந்த பாடல்கள்லாம் எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க. வஞ்சமிலா நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். துய்யர் அருட்பெரும் ஜோதியார் நம்முடைய அப்பர் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். இதோ நான் ரொம்ப சமீபத்தில் இருக்கார், வேற எங்கேயுமே இல்லை, இங்கே தான் இருக்கார். நம்ம போய் எங்கெங்கேயோ போய் தேட வேண்டியதில்லை. அவங்க சொல்லியிருக்க அந்த இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ இங்கே தான் இருக்கார், ரொம்ப பக்கம். நம்ம போய் என்ன நினச்சிட்டு இருக்கோம். நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த ஜீவகாருண்யம், அந்த சத்விசாரம், அந்த கடவுள் மேலே வந்து பக்தி, அந்த அன்பு, இதை மட்டும் செஞ்சாலே போதும். இங்கே உள்ளதை வந்து உள்ளே போய் பார்த்துடலான்றாங்க. வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. வெளியே போய் எங்கெங்கேயோ காடு மலை மேடு எங்கேயும் தேட வேண்டியதில்லை. சமீபத்தில் இருக்கார் பாருங்கள். எவ்வளோ அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கும் பாருங்கள். முத்தாய்ப்பா இந்த பாடலை பாடி நான் நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு பாடல் போதும். அவர் சொல்லக்கூடிய இந்த அருட்பெரும் ஜோதி எப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம், தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனது அமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம், மகாதெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். நம்ம வேறு எந்த தெய்வம்னு நினச்சி போயிடுவோன்ட்டு தான் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அப்போ இறைவனுடைய அருட்பெருமைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் நான் பாடின இந்த 4-5 பாடல்களில் இறைவனுடைய அருட்பெருமைகளையும் அவருடைய குணங்களையும் அவருடைய கருணையையும் இவ்வளோ விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த பாடல்கள் எல்லாம் நம்மளுடைய சிறுமைகளை ஃபுல்லாக சொல்லிகிட்டே வந்தாங்க. இப்போ நான் கடைசியில் எப்படி சொல்கிறாங்க, ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன், அச்சமில்லேன் நாணமில்லேன் அடக்கம் ஒன்றில்லேன். அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி எப்படிப்பட்டவர்ன்றதை நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த அருட்பெரும் ஜோதியின் அருமை பெருமைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரியாமல் இருக்கிறேன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அருமை பெருமைகள் நம்ம தெரிஞ்சாச்சு. அப்போ வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லியிருக்க அந்த நடைமுறைகளை வள்ளல் பெருமான் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதையெல்லாம் நாம் விடாமல் ஒரு சின்ன இதை கூட மிஸ் பண்ணாமல்
அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னோம்னா நாமளும் அந்த அருட்பெரும் ஜோதியை அதில் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பாருங்கள், என்னோட கலப்பு ஏற்பட்டு நானே அருட்பெரும் ஜோதி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல வள்ளல் பெருமான், பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. அந்த நிலையை நம்மளும் அடையலாம். இந்த கருத்தோட, இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில், அதாவது இந்த பிறப்பவும் பொறாது பேதுரல் 10 பாடலோட இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்து மாயை வலிக்கு அலங்கல் அப்படின்ற தலைப்பில் ஒரு 10 பாடல் இருக்குது. அதில் ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கமாக நாளைய பதிவில் இருந்து பார்க்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.